ஹலோ ஹேவிவர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஜன்னல் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பத், மீனாட்சி தினேஷ், ரமேஷ் திலக் இவங்கலாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. சீன் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் சண்முக பிரியன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 8 வருஷமா ஒரு 33 வயசு கல்யாணம் வேணாம், இப்ப வேணாம், அப்ப வேணாம்னு தள்ளி தள்ளி போட்டு போறாரு. ஒரு 33 வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இது அப்படியே நம்ம ஒரு 90ஸ் கிட்ஸ வந்து இது வந்து இப்ப இருக்க 90ஸ் கிட்ஸ் ரிலேட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ ஃபைனலா அவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்குது. அதுவும் பக்கத்து ஊர்ல கோபிச்செட்டிப்பாளையம்ல. ஸோ இவங்க ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்க போறாங்க. ஸோ போயிட்டு அந்த பொண்ணையும் உடனே பேசி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அவங்க திரும்பி ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்பும்போது, அப்ப நம்ம அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஆல் இந்தியா ஃபுல்லா லாக்டவுன் போடுறாரு. கோவிட் லாக்டவுன்னு. அப்ப அவங்க அந்த பொண்ணு வீட்லயே தங்க வேண்டியதா இருக்கு. அப்படி அவங்க தங்கும்போது அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எ எந்த பொண்ணுக்கு கூட இவருக்கு என்கேஜ்மென்ட் போட்டாங்களோ, அந்த பொண்ணு வேற யார் கூடயோ ஓடி போயிருது. காணாம போயிருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஒன் லைனர் தான். இந்த மாரி கதையில நெறைய படங்கள் வேற வேற லாங்குவேஜ்லயும் வந்திருக்கு. ஈவன் நம்ம லாங்குவேஜஸ்லயும் இந்த மாரி படங்கள் நெறையாவே வந்திருக்கு. ஒரு யூசுவல் ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட் தான் இது. மெயினா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அப்படியே இப்ப இருக்க 90ஸ் கிட்ஸ்லாம் பார்த்தா ரிலேட் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸ்ல ஒரு பொண்ணு கிடைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு. மெயினா இது வந்து கல்யாணத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவ்வளோ சூப்பரா வந்து அவரோட அந்த ஒரு மேனரிசமா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்ல சூப்பரா காமிச்சிருந்தாரு. செமையா அந்த கேரக்டராவே நடிச்சிருந்தாரு. சூப்பரா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அது மாரி சுஷ்மிதா பத் அவங்க இந்த படத்துல ஒரு ஹீரோயின் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான். அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். நீட்டா நடிச்சிருந்தாங்க. அதே மாரி செகண்ட் ஹீரோயினா வந்து பார்த்தீங்கன்னா, மீனாட்சி தினேஷ் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுதுமே இந்த படத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அவங்களோட கேரக்டரும் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாரி ரமேஷ் திலக் அவர் இந்த படத்துல ஃபோட்டோகிராஃபரா விக்ரம் பிரபு ஃப்ரெண்டா ஒரு ரோல் பண்றாரு. ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான். வந்து ஒரு சில ஃபன்னான ஒரு கேரக்டர் தான். அவர் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அது மாரி கஜராஜ் அவரும் இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டர் ரோல். அவர் ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அது அருள் தாஸ் அவருமே இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். இவங்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினா நெறைய நியூ ஆர்டிஸ்ட்லாம் உள்ளுக்குள்ள படம் பூரா இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஜானர்னால உள்ளுக்குள்ள கேரக்டர்ஸ் நெறைய இருக்காங்க இந்த படத்துல. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாரி சீன் ரோல்டனோட மியூசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. அது மாரி பேஜாரான அப்படின்ற ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் நல்லா இருந்தது. பிளஸ் சாங்ஸ்க்குலாம் மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அது மாரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு பேக்ரவுண்ட் டிசைன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்லாம். அதே மாரி மதன் கிறிஸ்டோபர் அவர் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப நல்லா நீட்டா சூப்பர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஊரா இருக்கட்டும், பிளஸ் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரியான அந்த ஃப்ரேமா இருக்கட்டும், பிளஸ் அந்த டிஐ ஒர்க்கா இருக்கட்டும் சூப்பரா இருந்தது அவர்கிட்ட இருந்து. அதே மாரி பரத் விக்ரமனோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த படம்லாம் 2 மணி நேரம் மேல தாண்டி போச்சுன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்துல எதுவும் பெருசா ஸ்டஃப் இல்ல. பட் அந்த 2 மணி நேரத்துக்கு மேல போச்சுன்னா நமக்கே பொறுமை சோதிக்கிற மாரி ஆயிடும். பட் ஆனா ஒரு நீட்டான ஒரு எடிட்ல ஓரளவு படத்த ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள அவரோட கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு. அது மாரி டைரக்டர் சண்முக பிரியன் அவர் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய கமர்ஷியல் டெம்ப்ளேட் கதை தான் எடுத்துக்கிட்டாரு. நெறைய படங்கள் இந்த டெம்ப்ளேட்ல வந்திருக்கு. ஸோ மெயினா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது கொஞ்சம் செல்ஃப் எடுக்க கொஞ்சம் ஸ்லோவா ஒரு மாரி தான் போகும் கமர்ஷியலா. பட் செகண்ட் ஹாஃப்ல நெறைய எமோஷனல் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நெறைய எமோஷனல் மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமாக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு அதுல ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மின்னலே படத்துல வர ஒரு கிளைமாக்ஸ் ஃபீல்லாம் வந்தது. ரொம்ப நெறைய சூப்பரா வந்து மெயினா அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷனல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப இருக்க 90ஸ் கிட்ஸ் வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க. அந்த மாரியான ஒரு மூவ்மெண்ட்ஸ் தான் நெறைய அந்த படத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாரி லேக்கா ஆச்சு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா வந்து ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்துல நெறைய எமோஷனல் எலிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆனனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா நீங்க போய் குடும்பமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசா கனெக்ட் பண்ணும். மெயினா 90ஸ் கிட்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஒரு அந்த அளவுக்கு அந்த ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் படமா தான் அவர் குடுத்திருக்காரு. ஃபேமிலி பேக்கேஜா ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு, இன்னும் கொஞ்சம் காமெடியோ பிளஸ் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு படி அதிகமா ரைட்டிங்ல பண்ணியிருந்தாருன்னா, இன்னும் பெட்டரான வேற லெவல் படம்னே சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு ஆவரேஜ் படமா தான் போயிருக்கு. பட் ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு படம் தான். ஒரு வீக்கெண்ட் அதுவும் ஒரு ஃபேமிலியோட போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ரொம்ப அந்த அளவுக்கு தலைவலிலாம் இருக்காது. இப்போ வந்த கமர்ஷியல் படங்கள் மாரி. பட் அது ஒரு பழைய பேட்டர்னான ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன் தான் அது. பெருசா அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் பார்க்க போறோம்னு போய் தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஓரளவு இந்த படம் வந்து பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தினோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6.5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம். ஸோ டைம் இருக்கும்போது தியேட்டர்ல பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.